வணக்கம். நான் ஆண்டிப்பட்டியிலிருந்து முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். என்னவென்றால், தமிழர் திருநாளான தைத்திருநாளை முன்னிட்டு முன்னதாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழர் பாரம்பரிய திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு வருடம் தமிழ்நாடு முதலமைச்சராக யார் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார்களோ அவர்கள் விருப்பத்திற்கேற்ப வசதிக்கேற்ப பொங்கல் பரிசு வழங்குவார்கள். ஒரு முறை 5000 வழங்கியார்கள் கடந்த கால ஆட்சியர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ அவர் 2500 கொடுத்தாரு. அப்புறம் ஒரு காலத்தில் இப்போ போன வருடம் முதல்ல 1000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. இந்த வருடம் 2025 இந்த தமிழர் திருநாளான தைத்திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு என்னையும் சேர்த்து தான் ஒட்டுமொத்த ரேஷன் அட்டை குடும்பத்தாரர்களுக்கு ஒரு கரும்பு தட்டை, கனவுகளில் எத்தனையோ சூத்தை சொல்ல அதை இயற்கை மேல் பழி போட்டு விடலாம். கரும்பில் அரைக்கப்பட்டு நாம் எல்லாம் தமிழர் பாரம்பரியப்படி மண்டவளம் தான் பயன்படுத்துவோம் பொங்கலுக்கு. ஆனால் 1 கிலோ ஜீனி ரேஷன் கடையில் வழங்குவார்கள் இல்லையா? 1 கிலோ ஜீனி, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு தட்டு என்று 3ஐ கொடுத்து உரிக்காத வாழைப்பழத்தை நமது அனைவர் வாயிலையும் முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல், மாடு என்றால் மடக்கென்று தோளோடு மென்று முழுங்கிவிடும், ஆடு என்றால் அதை நாமெல்லாம் மனித ஜீவன்கள் உரித்துத்தான் உண்ண வேண்டும். உரிக்காத பழத்தை வசமாக வைத்து விட்டார்கள். அதையும் நாம் வேறு புகழில்லாமல் வெக்கமில்லாமல் வாங்கிவிட்டோம். என்னையும் சேர்த்து தான். என்ன ஒரு பெரிய ஆதங்கத்தை பதிவு கொள்கிறேன் என்றால், இன்றைய தமிழ்நாடை ஆட்சி செய்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நினைத்திருந்தால் இன்று கிறிஸ்துவ பண்டிகைகள் வரப்போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த எத்தனையோ பண்டிகைகள் நடந்தேறி கொண்டு இருக்கிறது, நடக்கவும் உள்ளது. நமக்கு நிதி பற்றாக்குறை, அதனால் நாங்கள் 1000 ரூபாய் தொகுப்பு பணத்தை வழங்க முடியவில்லை என்று ஓங்காரமாக சட்டமன்றத்தில் தெரியப்படுத்திவிட்டார். என்ன பற்றாக்குறை சொல்லுங்கள்? ஒரு மந்திரியை நினைத்திருந்தால் தமிழ்நாடு முழுவதும் 1000 ரூபாய் வழங்க செய்திருக்கலாம். ஒரு மந்திரியை இவர் பார்த்து கட்டளையிட்டிருந்தால் ஒவ்வொரு நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேர்மனை ஏலக்காய் கொடுன்னா கொடுத்துருந்துருக்கலாம். கிஸ்மிஸ் பருப்பு ஒரு ஆள் பொறுப்பேற்றிருந்தால் முந்திரி பருப்பு ஒரு ஆள் பொறுப்பேற்றிருந்திருக்கலாம். இப்படி எத்தனையோ அவர்கள் சாக்கடை கான்ட்ராக்ட் எடுக்கிறார்கள். பெரும் மலைகளை எல்லாம் குழுதாடி மாதிரி கோபுரமாக இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் வெடி வைத்து பெரிய கண்டெய்னர் டாராசில் கர்சர்களை வச்சு கல் மண்ணாக்கி 3/4 இன்ச்சு கல் சிப்ஸு 1.5 இன்ச்சு சல்லின்னு ஆக்கி மலையவேவும் அப்படியேவும் உடச்சி சாப்பிட்டு ஏலத்தில் எடுத்த ஆளுங்கட்சியினர்கள்லாம் ஆங்காங்கே குவாரிகளை டெண்டர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கார். ஒவ்வொரு கான்ட்ராக்டர்களிடம் இருந்து இவர்கள் பார்த்து தமிழர் பாரம்பரிய திருநாளின் மீது பற்று கொண்டு இருப்பது உண்மை என்றால், சத்தியம் என்றால், இதை அழகாக இன்று 1000 என்ன 2000 என்ன எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்து இருக்கலாம். எத்தனையோ தேர்தல் ஆணையம் சட்டத்திட்டம் தீட்டியும் எத்தனையோ பாதுகாப்பு காவல்துறைகளையும் இராணுவத்துறைகளையும் நியமித்தாலும் எலெக்ஷன் டைங்களில் தேர்தல் நேரங்களில் மறைமுகம்